வணக்கம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சாண்டோர்னி வந்திருக்கோம். சாண்டோர்னிங்கிறது கிரீஸில் லொக்கேட்டாக இருக்கிற ஒரு எரிமலை, அதுக்கு மேலே உள்ள ஒரு ஊர். ஸோ இந்த இடம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எதில் பார்த்துருப்பீங்கன்னா எங்கேயும் காதல் படத்தில் இந்த ஜெயம் ரவி, ஹன்சிகா அதில் ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு பேங் பேங் மூவி, இந்த மாதிரி நிறைய மூவிஸ் வந்து இங்கே தான் ஷூட்டிங் பண்ணாங்க. மேலே ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே போகிறதுக்கு ரெண்டே வழி தான். ஒன்று கேபிள் கார். ஸோ கேபிள் காருக்கு தான் இவ்வளோ ஒரு கியூ நிற்கிது. இங்கேருந்து மேலே வரைக்கும் ஃபுல் கியூ வந்து கேபிள் காருக்கு. இன்னொரு வழி மலைப்பாதை. நம்ம வந்து நடந்து ஜிக்ஜாக்காக மேலே போய் அப்படியே மேலே போய் அந்த கோயிலில் போய் ரீச் ஆகலாம். ஸோ நான் இப்போ நடந்தான் போகிறேன். ஏன்னா கேபிள் காருக்கு வெயிட் பண்ணால் கண்டிப்பாக ஷிப்புக்கு திருப்பி ஆன் டைமுக்கு போக முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நடந்து போவோம் அப்படின்ட்டு. இப்போதைக்கு பிரின்சஸ் ப்ளஸ் செலிபிரிட்டி இன்ஃபினிட்டி 2 ஷிப் வந்து எனக்கு வந்திருக்கு. ஸோ அதனால் பிசி ரொம்ப அதிகம். நான் மேலே போயிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். வந்துச்சு இங்கே ஒரே கழுது. இந்த ஊர் கழுதெல்லாம் அழகாக இருக்குங்க. குதிரை இல்லை, கழுதை. இங்கே ரெண்டே வழி, கேபிள் காரு இல்லை நடந்து போகணும். இல்லை என்ன பிரச்சனைனா கழுது மலையும் நம்ம போகலாம். அது கொஞ்சம் காசு கொடுக்கணும். இப்போ தான் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. அப்படியே மலை வரைக்கும் போகிறோம். செம்மையாக மூச்சு வந்து ஒரு பாதிக்கு தாண்டிட்டோம். இன்னும் கொஞ்சம் அப்பா வர்ற வழியாக சரியான கழுதை எல்லா பக்கமும். ஆனால் கழுது மரம் வரது நல்லா தான் இருக்கும். ஸ்லோப்பில் எப்படி ஏறும், நம்ம ஊரில் குதிரையில் போகிற மாதிரி. நான் விசாரித்த அளவுக்கு இது ஒரு எரிமலை வெடிப்பு ஆன இடம்லாம் இங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் அதை பார்க்க முடியுமான்னு தெரில. ஏன்னா அது வந்து நடுக்கடலில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தள்ளி போகணும். நாங்கள் வந்திருக்கிறதுலேருந்து இன்னொரு போட் பிடிச்சி போகணும். அதுக்கு 30 € சார்ஜ் பண்ணுறாங்க. போகலாம், ஆனால் டைம் இருக்காது. பேசஞ்சர்னால் ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்குது. ஆனால் எங்களுக்கு பேக் டு த ஷிப். ஸோ கண்டிப்பாக போக முடியாது. ஆனால் நெக்ஸ்ட் க்ரூஸ் இந்த போட்டுக்கு வேறு ஏதாவது கப்பலில் வந்தால் கண்டிப்பாக இங்கே வராமல் அங்கே போய் அந்த எரிமலையை டேரெக்டாக பார்க்கலாம். ஸ்லீப்பிங் வால்கணும். ஆனால் பரவாயில்ல, நாங்களாவது எங்கே 25 வயசு 24 வயசில் வரோம். 80 வயசுலலாம் மலை ஏறுறாங்க. 80 பாட்டி தாத்தா நிறைய பேர் மேலே ஏறி தான் போகிறாங்க. அதை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். மேலே ஏற ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிட்டே வர மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஆனால் இங்கே மேலே எப்படி தான் இருக்காங்கன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோம். இட்ஸ் லுக் லைக் a horse but donkey. அப்பா கீழே இந்த போட்டு தெரியுதா, அங்கேருந்து மேலே ஏறி வந்துருக்கும். செம்ம ஸ்லிப் ஆகுது. ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் மேலே போய்ட்டு வீடியோ போடுறேன். ஒரு வழியாக சிட்டிக்குள்ளே போக போகிறோம். நடக்கிறதுக்கு 3/4 மணி நேரம் to 1/2 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் கரெக்டாக 20 minutes. ஸோ டோட்டல் ஆஃப் 526 ஸ்டெப்ஸ். நம்ம பழனியோட கம்மி தான், ஆனால் அதில் லென்த் அதிகம். ஒரு ஸ்டெப்புங்கிறது லென்த்து இவ்வளோ தூரம் இருக்குது. அதனால தான் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுக்குது. சரி வந்தாச்சு. இங்கே நிறைய சல்மான் கான் படம், இந்த பேங் பேங் நிறைய படம் எடுத்திருக்காங்க. அதோட இதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. கொஞ்சம் தூரம் நடந்துட்டு போயிட்டு டாப் ரீச் பண்ணிட்டா போதும். இவங்க எல்லாருமே எங்கள் பேசஞ்சர்ஸ். எங்கள் ஷிப்பில் 15 days க்ரூஸ்க்காக வந்திருக்காங்க. காரில் ஏறணும் அப்படின்னா இங்கே வந்து இறக்கி விடும். ஸோ கரெக்டாக ஒரு 1 minute 2 minute வந்துடலாம். நடந்து வரதுனால நம்ம சுற்றி வரோம். மற்றபடி கார் பைக்கு எதுவுமே அலௌடு இல்லை, வரவும் முடியாது. சைக்கிள் கூட கஷ்டம்தான். சைக்கிளை மேலே வச்சு நார்மல் ரோட்டில் ஓட்டிக்கலாம். நான் ஏறவும் முடியாது. ஒன்று கழுதை, கேபிள் காரு, இல்லை நடராஜா சர்வீஸு. 3 ஆப்ஷன் தான் இங்கே வரணும்னா. செம்ம வியூங்க. கப்பலில் இருந்து காலையில் ஒரு 5:30 6 மணிக்கு பார்க்கும்போது அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தா சூப்பராக இருக்குது. இது நம்ம ஊரில் இந்த மாதிரி வீடெலாம் இருக்குது. ஆனால் இந்த மலை உச்சியில் அப்படி அழகா எப்படி பில் பண்ணிக்கலாம் பாருங்க. இதெல்லாம் ஹோட்டல், லக்ஸரி ஹோட்டல்ஸ். இந்த ஹில் டாப் வியூன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியே வந்து சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட்டு பார்த்தீங்கன்னா வரிசையாக ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. காட்டேஜ் ஏகப்பட்டது இருக்குது. அதுக்கு மேலே ஃபுல்லாக வீடு. This was a cliff, huh? இப்போ ஊரெலாம் சுற்றிட்டு இருக்கோம். ஸோ சிட்டிக்குள்ளே வந்து இந்த வழியாக மேலே போய் திருப்பி அந்த வழியாக கீழே இறங்கி வரதா பிளான். இப்போ தான் மேப் பார்த்தேன். ஸோ மேப்பில் எல்லாமே கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இங்கே இந்தியாக்காரங்க யாரும் நிற்கிறாங்க. I'm from India. பங்களாதேஷ். ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல. பரவாயில்ல, சாரி கட்டி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு பார்க்குறேன். இட்டாலியில் பங்களாதேஷ்காரங்க நிறைய கடை வச்சுருப்பாங்க. ஆனால் ஹிந்தியும் பேசுவாங்க. நிறைய நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட் அவங்க ரன் பண்ணுவாங்க பங்களாதேஷ்காரங்க.
நல்ல கப்பிள்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இருக்கிற ஒரு ஏரியா மாதிரியே நமக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன டவுன் இருக்குது. ஸோ இந்த மலைக்கு பின்னாடி ஒரு டவுன் இருக்குது. இது எல்லாமே சின்ன சின்னது, இதுதான் மேஜர். அதனால தான் எங்கள் ஷிப்பில் வந்து இங்கே கூட்டு வந்திருக்காங்க. செம வியூ. ஸோ அந்த ஷிப்பில் சின்ன போட்டில் ஏறி இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்துல மீட் பண்ணி, ஸோ அதுலேருந்து இந்த வளைஞ்சு ஏறி மேலே வந்து சிட்டிக்கு வந்து இப்போ டாப்புக்கு வந்துட்டோம். ஸோ அதான் டாப், இருக்கையிலே டாப்பு. ஸோ அங்கே போய்ட்டா இந்த ஜேர்னி, இந்த ட்ரிப்பை ஃபினிஷ். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஷிப்பில் வேர்ல்ட் க்ரூஸ் செம்மையாக இருக்குது. எனக்கு அடுத்த வருஷம் அந்த மாதிரி கிடைக்குமான்னு தெரில. ஆனால் எனக்கு 2வது கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்ட் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு 50 கண்ட்ரி வந்து கிராஸ் பண்ணியிருப்பேன். சிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 300 சிட்டிக்கு மேலேயே போயிருப்பேன்னு நினைக்கிறேன். இருக்கும் 300லேருந்து 250க்கு மேலே சிட்டி கண்டிப்பாக போயிருப்பேன். 7 கடலும் சுற்றியாச்சு. இன்னும் பயணங்கள் நிறையா இருக்குது, எல்லாத்தையும் மேற்கொள்ளணும். நிறைய கண்ட்ரியில் கடலே கிடையாது. ஸோ அதையும் பார்க்கணும். இது நிறையா படத்தில் வரும். ஐ வாண்ட் டு ரைட் த நேம் மேன், இவாஞ்சலின். Better next time I will bring the lock friend back home. I will write my girlfriend name and I will put it. Yeah, see too much love. எத்தனை பேரோட காதல் சின்னங்கள் பாருங்க ஒவ்வொருத்தரும். 2018, 2002. ஒரு நாள் நானும் வந்து இங்கே பூட்டு போடணும். இங்கே இந்த இருக்குது எனக்கு தெரியாது. ஜெர்மனியில் வரணும் முந்தியில் இந்த மாதிரி நான் பூட்டு போட்டிருக்கேன் பேர் எழுதி. ஸோ நெக்ஸ்ட் இயர் இங்கே வரும்போது பூட்டு போட்டுருவோம். அப்படியே மலையோட உச்சி வந்தாச்சு. சரின்னு பெஞ்சு போட்டிருக்காங்க பாருங்கள். இவ்வளோ தான் நடந்து வந்துட்டு உட்காருங்கடா அப்படின்னு சொல்லி பெஞ்செல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ஃபைனலி அந்த எனக்கு விளாக்லாம் பெருசாக எடுக்க தெரியாது. சும்மா இருக்கிறத காம்போ அப்படின்னு தான் வீடியோ எடுத்து நான் போட்டுருக்கேன். ஸோ இதை யூடியூப்பில் போடலான்னு இருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேர்ட் வியூ பை ஜான் மை சேனல் நேம். என்னோட சேனல் நேம் வந்து தேர்ட் வியூ பை ஜான். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் 4-5 கப்பல் வந்து போட்டோம் போல் அந்த ஃபோட்டோஸ் வந்து ஒட்டியிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் வந்து மேலே எவ்வளோ ஃப்ரீயாக வந்து பார்க்க முடியாது, ரொம்ப பிஸியாக இருக்கும். இந்த இடம்லாம் அந்த படத்தில் வர அதே ஸ்பாட்டு தான். நிறைய படத்தில் நீங்கள் பார்க்கலாம். அந்த கீழே ஒரு படிக்கட்டுலாம் டைகர் படம் நினைக்கிறேன், சல்மான் கான் உட்காந்துருப்பாரு அந்த இடம் தான். ஆனால் இங்கெல்லாம் வந்து எப்படி தான் ஷூட்டிங் எடுத்தாங்கன்னு தெரியல. இங்கே பாருங்கள் 2 வீலர்லாம் மேலே கழுது மேலே வச்சு கொண்டு வந்து இங்கே ஓட்டுறதுக்கு மட்டும் கொண்டு வந்துருக்காங்க போல். இங்கேருந்து கீழேலாம் ரோடே இல்லை, எல்லாமே படிக்கட்டு தான். ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ், சீ ஹவுஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, ஸ்வீட்ஸு, லக்ஸரி ஸ்வீட்ஸு பயங்கரமாக வச்சுருக்காங்க. இந்த சீன்லாம் நான் நிறைய படத்தில் பார்த்துருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெகக்னைஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ஊரோட மறுபக்கத்துக்கு வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது, எல்லாம் நிறைய காரு, சாண்ட்ரோ, ஏகப்பட்ட கார்லாம் இருக்குது. ஃபியட்டு, பென்ஸு, பல கார் நிற்குது. ஸோ இந்த ஏரியா வந்து ஏர்போர்ட்டோட கனெக்ட் ஆகுது. ஸோ அதனால் இங்கே கார் இருக்குது. நாங்கள் வந்த வழியில் வந்து கார் வர முடியாது. ஏதோ சர்ச்சிலேருந்து ஊர்வலம் போகிறாங்க, எதுக்குன்னு தெரில. சரி, ஏதோ மலைக்கு அந்த பக்கம் உங்களால் வெஹிக்கிள் யூஸ் பண்ண முடியாது. மலைக்கு இந்த பக்கம் ஏர்போர்ட்டுக்கு கனெக்ட் ஆகிற இடம் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் இங்கே டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவ்வளோ கார் வண்டி நிற்கிது. நான் வர வழியில் ஒரு வண்டி கூட பார்க்கல. ஆனால் மேலே வந்ததுக்கப்புறம் டாப்பில் இங்கே கார் நிற்கிதுன்னா, ஸோ அந்த பக்கம் ஸ்லோப்பில் அவங்களுக்கு தனி பாதை போட்டிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு அந்த எந்த ஃபெசிலிட்டியும் கொடுக்கல. ஸோ நாங்கள் நடந்தால் வந்தோம். ஓகே, ஏதோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. செம்மையாக போயிட்டு ஒரு வழியாக சர்ச்சு இதான் டாப்பு. இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நார்மல் தான். ஸோ இப்போ தான் கீழே இறங்கலான்னு இருக்கும். இதுக்கப்புறம் ஷிப்புக்கு போயிட்டு பார்க்கலாம்.